ஹே ஹாய் கிட்டீஸ், திஸ் இஸ் ஜாஸ்மின் ஹியர். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வியோட ஒன் ஷார்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ தட் மஸ்ட் மச் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆக வேணாம். அண்ட் தென் ஜஸ்ட் ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ ஃபேன் ஃபிக்ஷனை மட்டும் பாருங்கள். இந்த சேனலுக்கு வந்து புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். வயன் என்ன பண்ணுற இன்னும்? அம்மா ஒரு 5 minutes மீ. 9:30 ஆச்சுடி, எந்திரிச்சு தொலைடி. மானத்தை வாங்காத, பொட்டப்பள்ளியாக இருந்துட்டு 9:30 எந்திரிக்கிற. 9:30 தானே ஆச்சு. இப்போ எதுக்கு எந்திரிக்க சொல்கிறாங்க? சண்டே தானே. வயன் இப்போ எந்திரிக்கிறே, மூஞ்சில் தண்ணி ஊற்றுட்டா. எந்திரிச்சு தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாவே ரெஸ்ட் ரூமுக்கு போகிறீங்க. 9:30 தானே ஆச்சு, அதுக்குள்ளே என்னவோ அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாவே நீங்கள் அப்படியே ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படி கீழே வரீங்க. அம்மா என்னடி, ஏதாச்சும் வேலை இருக்கா? இல்லை. அப்புறம் எதுக்குமே இல்லையா எழுப்பி விட்டீங்க? டைமை பாரு, எத்தனை மணிக்கு எந்திரிக்கிற? உன் தம்பி ஸ்கூலுக்கே போயிட்டான். ஐயோ, அவன் ஸ்கூல் படிக்கிறான், ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, அதனால போகிறான். எனக்கு என்ன ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது? சண்டே தானே, எப்பயுமே நேரமாக தானே எந்திரிக்கிறேன். இன்றைக்கி சண்டே கூட தூங்க விட மாட்டீங்க. நைட்டு 9 மணிக்கு படுத்துட்டு காலைல 9:30 எந்திரிச்சா பரவாயில்ல. நைட்டு அநியாயத்துக்கு 1:30 மணிக்கு படுக்கிறடி. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? இப்படி விட்டனா? சரி சாரி. ஆமாம், அவனா சாரி கேட்டுற. போய் காஃபி ஆற்ற வச்சுருக்கேன் பாரு, போய் எடுத்து குடி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு அப்படி காஃபி எடுத்துகிட்டு வந்து பெட்டில் உட்காடுறீங்க, சாரி சோபாவில் உட்காடுறீங்க. இவன் எந்திரிக்கிறனால நம்ம உசுரம் வாங்குறாங்கடா. சை. 106 சின்சான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்சான் போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஏய், இப்போ எதுக்கு டிவி மாற்றின? ஏன் இவ்வளோ நேரம் நீங்கள் தானே பார்த்தீங்க? நீங்கள் சண்டே தானே, நான் பார்க்குறேனே. ஐயோ, இந்த நாடகத்தை போடு. அம்மா ஷோ சாமி, உன்னையோட பெரிய தலைவலியாக இருக்குது. ஏதாச்சும் ஹாஸ்டல் சேர்த்த போகிறேன்டி. ஹாஸ்டல் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு தான் போர் அடிக்கும்ப்பா, எனக்கு போர் அடிக்காது. இதை மட்டும் நல்லா பேச கற்றுக்கோ. என்ன நம்ம அம்மா வர வர மாமியார் மாதிரி பண்ணுறாங்க, அம்மா மாதிரி இல்லாமல். ச அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு காஃபி குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. வயனு எப்படிடா இருக்க? என்ன பக்கத்து வீட்டு ஆண்டி நம்ம வீட்டுக்கு வராங்க? நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்கள் உள்ளே வாங்க. அம்மா அக்கா உள்ளே வாங்க, அக்கா உள்ளே வாங்க. என்ன புதுசாக வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சோபா, என் பையன் வரான். உங்கள் பையன் வரானா? ஃபாரின்லேருந்து வரான்ல? ஆமாம், 3 வருஷம் ஆச்சு. இப்போ தான் அம்மா அப்பா பார்க்கணுன்னு தோணியிருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு பேசிகிட்ருக்காங்க. ஓ, வி வரானா? பாருடா. அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. வயன் தண்ணி எடுத்துகிட்டு வா. இந்த எடுத்துகிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படி அவங்கக்கிட்ட தான் நீட்டுறீங்க. அவங்களும் குடிச்சிட்டு எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. அது சோபா, உன்கிட்ட முக்கியமான விஷயத்தை பற்றி தான் கேட்குறதுக்காக தான் வந்தேன். வயன், நீ உன் ரூமுக்கு போமா, நாங்கள் பெரியவங்க பேசிகிட்ருக்கோம்ல, நீ போ. என்னாச்சு? வயன் போ. அம்மா அது போன்னு சொல்கிறேன்ல, போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்களும் அப்படியே மேலே போயிடுறீங்க. என்னவா இருக்கும்? எதுக்கு இப்படி நம்மளே வந்து துரத்தி விட்டாங்க? ஆமாம், இவன் வர நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை. ஒரு மெசேஜ், ஒரு கால் எதுவுமே பண்ணுறதில்ல. இவெல்லாம் எதுக்கு எனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்கான்? 3 வருஷம் ஆச்சு. நான் ஸ்கூல் படிக்கும்போது போனான், இப்போ வரைக்கும் வரானோ? போடா பைத்தியக்காரன். இதில் வர லவ் பண்ணுறானா? லவ்
இங்கே இருக்கும் போதாச்சும் சொல்லியிருந்தேன் பரவாயில்ல, எங்கேயாச்சும் சுற்றி இருக்கலாம். அங்கே போய்ட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃபோனை தேடி எடுத்து வீக்கு தான் அப்படியே கால் பண்ணுறீங்க. ஹலோ ஹலோ. என்ன என்ன நீ வரதை என்கிட்ட சொல்லவே இல்லை. சொன்னா இப்போ என்ன பண்ண போகிற? என்ன என்னடி ஏண்டி தூங்கிட்டு இருக்க கடுப்பேற்றிட்டுருக்க? என்ன நீ வர வர என் கூட ஒழுங்காகவே பேசுகிறதில்ல நான் தூங்கிட்டுருக்கேன், அப்புறமேட்டு கூப்பிட்றேன். இங்கே பாரு, நீ என்கிட்ட பேசி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆச்சு. நீ என்ன ஒருவேளை நீ அங்கேயும் ஒரு பொண்ணை பிடிச்சிட்டியோ? அதனால தான் இப்படி பண்ணுறியோ? அப்போல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் நீ ஏன் என் கூட பேசவே மாட்டேங்கிறேன்? ஒரு 5 நிமிஷமாச்சும் என் கூட பேச. மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறவே. சரி ஒரு நிமிஷம் இரு, வீடியோ கால் பண்ணுறேன். அது வேணாம், வீடியோ காலில் பண்ண வேணாம். ஐயோ கட் பண்ணிட்டான். ஐயோ இப்போ வேறு ரொம்ப என்ன செட்யூஸ் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை பார்க்குறீங்க. கரெக்டாக வீடியோ கால் வருது. நீங்களும் அட்டன் பண்ணிவிட்டு ஐயோ என்ன ஷர்ட் இல்லாமல் இருக்கான்? என்ன ஒன்றும் இல்லை. ஏய் எங்கடி பார்க்குற? எங்கேயும் பார்க்கலையே. நான் எங்கேயும் பார்க்கலப்பா. அப்படியா? பார்க்கலையா? சரி நான் காமிக்கிறேன்ல, அப்படி நீ கொஞ்சம் காமிக்க பார்க்கலாம். நான் எதுக்கு காமிக்கணும்? உனக்கு பார்க்கணுன்னா நேரில் வந்து பார்த்துக்கோ. ஏய் வந்துடுவேன்டி. ஐயோ வந்துடுவானே. பரவாயில்ல, நேரில் வந்து பார்த்துக்கோ. ஏய் என்ன திமுருடி உனக்கு? திமுரு இப்படி கொழுப்பு உடம்பு ஃபுல்லாக இருக்கு. அதெல்லாம் கொழுப்புலாம் ஒன்றும் இல்லை. ஆமாம் நீ வரதே என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன் நான் ஏன் சொல்லணும்? நான் ஏன் சொல்லணுமா? ஏய் என்னடா பேசுகிற? என்ன பேசுனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு தான் போகிறாரு. எதுக்கு இப்போ ரெஸ்ட் ரூம் போகிற? ஏய் எனக்கு இப்போ தாண்டி 6 மணி ஆகுது, அதுக்குள்ளே எழுப்பிட்டா பேத்திக்கறி. ஓ 6 தான் ஆகுதா? பரவாயில்ல எந்திரி, நான் தானே, எந்திரிச்சிக்கோ. சரி அப்படியே உன்னோட 2 பட்டனை மட்டும் ஒரு பார்க்கலாம். நான்லாம் பண்ண மாட்டேன்ப்பா. நீ வந்தால் போனால் எப்பயுமே இதை தான் கேட்குற. ஒரு தாட்டியாச்சும் நல்லா பேசுறியா? ஒரு வேளை எனக்கு நீ லஸ்ட்டுக்காக தான் என்ன லவ் பண்ணுறியாண்ணே? மென்டல். ஏன் எப்பயுமே இப்படி தானே பேசுகிற, அதனால தான் கேட்குறேன். நல்ல அறிவு வேலை செய்யுது. நல்ல நேரத்தில் உங்கள் அப்பா அம்மா போச்சு வச்சுருக்காங்க உன்னைய. என்ன நீ வர வேலை தமிழையே தப்பாக பேசுகிற? என்னடி பண்ணுறது, உன் கூட சேர்ந்தனா அப்படி தான். ஓ சமாளிக்கிறியா நீ? சரி அப்புறம் அங்கே எத்தனை பேர்த்து பிடிச்சி வச்சுருக்கா என்னை மாதிரி? எனக்காக நிறைய பேர் நிற்கிறாளுகடி க்யூவில். ஆனால் என்ன பண்ணுறது, என் ஹார்ட்டு தான் அங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். ஓ அந்த பொண்ணு நான் தானே? சாச்சா நீலாம் இல்லை, அந்த பொண்ணு உன்னை விட அழகாக இருப்பா. என்ன நீ கடுப்பேற்றிட்டு இருக்க? அப்புறம் என்ன தெரியுதுல, இந்த கேள்வி என்கிட்ட கேட்டாகணுமா நான் தானா அப்படின்னு? சும்மா கேட்டேன். சரி உனக்கே என்னைய பிடிக்கும்? அதை நான் வந்து சொல்கிறேன். சரி பொண்டாட்டியா? என்ன நீ பொண்டாட்டின்லாம் பேசுகிற? பின்ன பொண்டாட்டியை தானே ஆக போகிற? பாத்திலே கழட்டி விட போறியா? அப்பெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீ தான் கழட்டி விடுவாப்பா, நான்லாம் கழட்டி விட மாட்டேன். எது நீ கழட்டி விட மாட்ட?
உங்கள் வீட்டில் நோ சொல்லிட்டா என்னை பாட்டு கழட்டி விட்டுருவிடி. சாச்சா, நான்லாம் கழட்டி விட மாட்டேன்ப்பா. ஐயோ ஐயோ, சரி, நான் ஃப்ளைட் ஏறும்போது கூப்பிட்றேன். சரி, லவ் யூ. சீக்கிரம் வா, எங்கேயாச்சும் வெளியே போகலாம். போகலாண்டி. ஃபஸ்ட்டு என்னை பார்த்து நீ பயப்படுறியா பயப்படலான்னு பார்க்கணும். நான் ஏன் பயப்பட போகிறேன்? நான்லாம் பயப்பட மாட்டேப்பா. அது நீ நல்ல நாளே பயப்படுவ. நீ வீடியோ கால் பேசுகிற வரைக்கும் நான் இங்கே கொண்டு வந்த காரணமே இது 2 வருஷம்தான். இதில் வேற நீ என்கிட்ட பயப்பட மாட்டேன்ற, இதை நான் நம்பணும். பார்க்கலாண்டி, பார்க்கலாம். பார்க்குறேன். சரி, கட் பண்ணுறேன். பாய். லவ் யூடி பொண்டாட்டி. லவ் யூ. ஏய், கடைசியாக அப்படியே ஏமாத்திட்ட பார்த்தியா? 2 ஷர்ட்டு பட் நான் உதிரு. நானும் ஆக்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறீங்க. என்னை ரொம்ப ஷையாக்குறடா அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே பெட்டில் உருண்டுட்ருக்கீங்க. ஆமாம், என்ன இந்த ஆண்டி என்ன பண்ணுறாங்க? இன்னமும் இங்கே தான் இருப்பாங்களோ? எதுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கீழே போகிறீங்க. கீழே போகும்போது கரெக்டாக அவங்களும் போகிறக்காக, அவங்க வீட்டுக்கு போகிறக்காக ரெடியாக இருக்காங்க. ஆண்டி, வா வயன். இதுக்கு மேலே நான் ஆண்டி கிடையாது, அத்தைன்னு தான் சொல்லணும். அத்தையா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மம்மியை பார்க்குறீங்க. உங்கள் மம்மி சிரிச்சிட்டு, ஆமாம், இதுக்கு மேலே நீ அத்தைன்னு தான் கூப்பிடணும். எதுக்கு? அவங்க பையனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அம்மா, என்ன பேசுறீங்க? எனக்கும் வீக்குமா? ஏய், இவர் உன்னை விட பெரிய பையன்டி. பரவாயில்ல, இருந்துட்டு போட்டு விடு. பெரிய பையனாலும் அவள் சின்ன வயசுலேருந்து அப்படி தானே கூப்பிடுவா. என்ன புதுசாக திடீர்னு கல்யாணம் பற்றிலாம் பேசுகிறீங்க? அதில் வயன், வீக் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். அதனால தான் வந்த கையோடையவே வித்தின் 1 வீக்லேயே மேரேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு சிம்பிளாக வச்சுக்கலாம், அப்புறம் 1 மந்த் கழித்து நம்ம ரிசப்ஷனை கொஞ்சம் நல்லா கிராண்டாக பண்ணிக்கலாம். என்ன இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கு தான் இந்த மாதிரி சிரிச்சானோ? இது நாள் வரைக்கும் என்னை பொண்டாட்டேன்னு சொன்னதில்லை. ஒருவேளை அதான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. அம்மா, அது வெயிட் பண்ணுறே, அவங்க போட்டும், அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் சரி ஆண்டி, பாய். ஆண்டி இல்லை, அத்தை. சரிங்க அத்தை, போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்களும் வந்து போகிறாங்க. வயன், நான் சொல்கிறேன்னு ஃபீல்லாம் பண்ணாத. அப்பாவும் ஓகேன்ட்டாரு. என்னாச்சு திடீர்னு மேரேஜ் பற்றிலாம் பேசுகிறாங்க? அது ஒன்றும் இல்லை வயன், அவன் இருக்கான்ல, அவனுக்கு ஏதோ ஒரு தோஷம் இருக்கான். தோஷமா? என்ன தோஷம்? அது ஒன்றும் இல்லை. அது அம்மா, என்ன பேசுறீங்க? சொல்லுங்க. அது அவனுக்கு ஒரு 30 வயசுக்குள்ளே மேரேஜ் ஆயிடணுமா, இல்லாட்டி அவன் உயிருக்கே ஆபத்து இருக்குன்ட்ருக்காங்க. சரி, அதனால தான் எடுத்தோடனே ஏன்டா பொண்ணெல்லாம் வெளியே எங்கேயாச்சும் பார்த்துட்டு அதுக்கு டைம் ஆகும், பக்கத்துலேயே வயன் இருக்கா, நம்ம அவளே பொண்ணு கேட்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க போல். அப்போது சொல்லி கேட்கலையா? வீக் இன்னும் தெரியாது, வந்ததுக்கப்புறம் தான் அதை சொல்லுவாங்க. ஓ சரிம்மா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? என்னடா அது, நம்மளை விட இத்தனை வயசு பெரிய பையன், அதுக்குள்ளே நம்மளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களேன்னு. சாச்சா, அப்போல்லாம் இல்லைம்மா, நான் ஏன் அப்படி நினைக்க போகிறேன்? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிக்கும் தான்.
ஏய், என்னடி சொல்கிற? ம் ஆக்சுவலி அவன் வரான்னு சொன்னதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சேன். நானும் அவனும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கோம்மா. என்னது? ம் அதனால தான் சொல்லலை. சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் சரிடி, பரவாயில்ல, இதுவே ஓகே தான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க மம்மியும் சொல்ல, அப்போது வீக்கும் நம்மளுக்கும் மேரேஜ் ஆக போதா? அதுக்குள்ளவா? உண்மையாவே வா? அச்சோ, நல்ல நாளே அவன் சும்மா விட மாட்டான். மேரேஜ் ஆச்சுன்னா சுத்தமாக விட மாட்டானே அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் அப்படியே பெணாத்திட்ருக்கீங்க. ஏன்டி, ஏன் திடீர்னு மூஞ்சி இப்படி மாறுது? அது ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. இப்படி தான் டேஸஸ்லாம் போகுது. வீயும் வந்துடுறாரு. வீக்கும் அவங்க வீட்டில் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அம்மா, இதெல்லாம் இன்னமும் நம்பிட்டுருக்கீங்க? எனக்கு இந்த மேரேஜில் ஓகே தான். ஆனால் இப்போ தான் அவள் செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கா. எப்படின்னு மேரேஜுக்குன்னு ஓகேன்னு சொன்னா? டேய், புரிஞ்சுக்கூடா. அவள் செகண்ட் இயர் போனாலும் மெச்சூர்டாக தான் நடந்துப்பா. எது அவள் மெச்சூர்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க? அம்மா, அவள் இன்னும் சின்ன பொண்ணு தான்ம்மா. அவளுக்கு இப்போ இன்னும் 20 வயசு கூட ஆகலை. ஏய், என்னடா பேசுகிற? அவங்க வீட்லேயே ஓகே சொன்னாலும் நீ ஓகே சொல்ல மாட்ட போல. அம்மா, புரிஞ்சுக்கோங்க, அவள் சின்ன பொண்ணு. அவளுக்கு இப்போ தான் 19 வயசு ஆகுது. எனக்கு 28 வயசு ஆகுதும்மா. எனக்கும் அவளுக்கும் கிட்டத்தட்ட 9 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இருந்தாலும் இங்கே பாரு அவ்வி, உனக்கும் அவளை பிடிக்கும்னு தெரியும். அப்புறம் என்ன தயங்குற? எனக்கு ஓகே தாம்மா. அட்லீஸ்ட் காலேஜ் முடிச்சுட்டு அது வரைக்கும் டைம் இல்லை வி. உனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் டைமில் மேரேஜ் பண்ணி ஆகணும், புரிஞ்சுக்கோ. இங்கே பாருங்கள், மேரேஜ் மட்டும்தான் பண்ணுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கணும், 1 மந்தில் நல்ல செய்தி சொல்லுங்கள் அப்போல்லாம் சொல்லிகிட்ருக்காதீங்க, புரிஞ்சுக்கோங்க, சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயும் சொல்ல வியும் கடைசியாக கன்வின்ஸ் ஆயிடுறாரு. இப்போது வி உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. ஆண்டி, நான் வயன்கிட்ட கொஞ்சம் பேசணும். மேலே போவி, அவள் அங்கே தான் இருப்பா. சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்களும் அப்படி ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வெளியே டவலோடு வந்திருப்பீங்க. வி நாக் பண்ணாமே உங்களோட கதை ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுறாரு. யாரம்மா? நான் இப்போ தான் குளிச்சுட்டு. வி, என்ன பண்ணுற? ஏய், என்னடி கோலம் அது? என்ன கோலம்னா? ஏன் பார்த்தா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. என்ன அவன் வந்தோடனே எப்படி பார்க்குறான்? வந்தோடனே ஒரு மார்க்கமாக பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. வி, என்ன எப்படி பார்க்குற? பெருசானதுக்கப்புறம் எல்லாம் பெருசாகிடுச்சேடி, அதான் எப்படின்னு பார்க்குறேன். ஏய், சின்ன போ, நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன் போ. முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன்டி. அம்மா, நீ எந்த தைரியத்தில் எனக்கு மேரேஜுக்கு ஓகே சொன்ன? உனக்கு பயமாகவே இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடியே இத்தனை வேலை பண்ணானே, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படிக்கெல்லாம் குடும்பப்படுத்த போகிறான்னு தெரியலையே அப்படின்னு பயமே இல்லையாடி உனக்கு? வி, நீ தானே. எனக்கு பயம் இருக்குதான், இல்லைன்னா சொல்ல, இருந்தாலும் நீ தானே. இங்கே பாரு, டச்சஸ்ஸு, அந்த கிஸ்ஸு, அப்புறம் மேட்ரு கூட இருக்கும் தான். ஆனால் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த குழந்தை பெற்றுக்கிறது அந்த பிளான்லாம், சரியா? அதுக்கு முன்னாடி குழந்தை வேணும் அப்படிலாம் சொல்லிகிட்ருக்காத.
ஏன் ஏன் குழந்தை பெற்றக்கூடாது? ஒழுங்காக படிக்கிற, படித்து வேலைக்கு போகிற வழியை பாரு. உனக்கு அதுக்குள்ளே என்னடி அவசரம்? ஆ, உனக்கு என்ன குழந்தைய பார்க்கணுன்னு அவ்வளோ அவசரமா? இல்லை, நான் அப்படி சொல்லலை. என்ன நீ இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க? எல்லாருமே குழந்த பெற்றுக்கணும், கல்யாணம் ஆகிட்டு உடனே அப்போல்லாம் சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. நீ என்ன? ஏய், நீ நல்லா படிக்கிற பொண்ணு, எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா படித்து வேலைக்கு போகிற வழியை பாரு. என் பொண்டாட்டி நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கான்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் மேரேஜ் டி, சரியா? ம், சரி. நீ இப்படிப்பட்ட வினோதமான ஒரு கேஸுன்னு எனக்கு தெரியாமல் போச்சுவி. டச்சஸ் இருக்குமா, கிசஸ் இருக்குமா, என் மேட்ரு கூட இருக்கணுமா, ஆனால் குழந்தை பெற்றுக்க வேணாமா? ம், பரவாயில்ல, நல்லவன் தான் நீ. சரி, இப்போ மேட்ரு பண்ணலாமா? ஆ, மேட்ரு பண்ணுமா? ஏய், என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்ருக்கீங்க. இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன்டா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் தென் இது பார்ட் 2 வேணும்னா சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற கமெண்ட் பொறுத்து தான் நான் பார்ட் 2 ஸ்பெஷல் ஒன் ஷாட் போடட்டா வேணாமான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணுவேன். பிகாஸ் இது பாதிலேயே நான் அரைக்குறையாக முடிச்சிட்ருக்கேன்னு எனக்கே தெரியும். ஒரு லைனே இல்லாமல், ஒரு ஃப்ளூயண்ட்டே இல்லாமல், ஒரு சீக்வன்ஸே இல்லாமல் நான் கதை சொல்லிகிட்ருக்கேன். வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு அதுவே தெரியுது. என் வாய்ஸ் வேறு கொஞ்சம் மாறிடுச்சு. அதுவும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நான் சரி பண்ணி, என் மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணி நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? சரி, ஓகே, டாட்டா, பை பாய், லவ் யூ ஸோ மச், டாட்டா.